ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் கவர் பண்ண போகிற விஷயம் யூனியன் பட்ஜெட் 2026, மத்திய பட்ஜெட் 2026 நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கம்மி, 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, புதுசாக என்ன ஸ்கீம் உள்ளே வந்திருக்கு, ஓல்டு ஸ்கீம் என்ன வந்து இருக்குது, கீ டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் எப்படி அணுகணும், நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி மேக் பண்ணணும், எல்லாமே இன் டீட்டெயில், பாலிட்டிக்ஸ் இல்லாமல் பாலிட்டி மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, எதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே பட்ஜெட் தாக்கல் ஆகும் போது ஒரு விஷயம் வாடிக்கையாக இருக்கும். அது சென்ட்ரலாக இருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லைன்றது எதிர்கட்சிகள் எதிர்ப்பாங்க. ஆளுங்கட்சி இந்த பட்ஜெட்டில் செம்மையாக இருக்குன்றதை ஆதரிப்பாங்க. இது வாடிக்கையான ஒரு விஷயந்தான். நமக்கு அது தேவையில்லை. இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், அதை மட்டும் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ பட்ஜெட் ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த பட்ஜெட்டில் படித்தாங்களோ நம்ம அந்த பிடிஎஃப்பில் இன் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நோட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு சில விஷயங்கள் தமிழ்லேயே வந்து கொண்டு வந்திருப்பேன். ஓகேவா? பட் ஒரு சில விஷயங்கள் தமிழில் இல்லாமல் நான் வந்து வாய் வார்த்தையாக சொல்கிறேன். நோட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளியர் கட் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராப்பராக வந்து கிடைக்காது. அதுக்கான விளக்கம் எல்லாமே நான் கொடுக்குறேன். அது ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் எல்லா எக்ஸாமுக்கும் நிச்சயமாக நீங்கள் படிக்கணும். அது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, வாட் எவர் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை முழுமையாக நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஸோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்க கீ டேர்ம்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் 1 மணி நேரம் 25 நிமிஷம் 85 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 75, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து பேசியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அதிகமான ஸ்கீம்ஸ் எதுவும் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட் நாட்டுக்கு நல்லதா இல்லையான்றதை ஃப்யூச்சர் தான் வந்து முடிவு பண்ண முடியும். பட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமான விஷயங்கள் நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரியோ நோட் பண்ணுற மாதிரியோ வந்து இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஏன்னா இந்த கோவிட் டைம்லாம் பட்ஜெட் 2 மணி நேரம்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இந்த பட்ஜெட்டும் சரி, லாஸ்ட் இயரும் சரி, அதிகமான கீ டேர்ம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லை. சீக்கிரமாக வந்து படிச்சிடலாம். ஸோ நாட்டுக்கு நல்லதா இல்லையான்றதை அதை நாடு வந்து முடிவு பண்ணும். பட் நமக்கு நல்லது தான். சரியா? ஓகே, பார்த்துடலாம். ஜஸ்ட் ஃபன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்க, பட்ஜெட் அப்படின்ற விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாலிட்டி படிக்கும் போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணலை. இப்போ கண்டென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற விஷயம் இருக்குது, மிலிட்ரி பவர் அப்படின்ற விஷயம் இருக்குது, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மென்ஷன் ஆகிருக்கா, மென்ஷன் ஆகலையா, டிஃபைன் ஆகிருக்கா, டிஃபைன் ஆகலையா, இந்த எல்லா வார்த்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அண்ட் இதை பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க? ஆர்டிகல் 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதி அறிக்கை அப்புறம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். பட்ஜெட் அப்புறம் மாதிரி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் நமக்கு என்ன வந்து விஷயமா இருக்கோ அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். பட் கான்ஸ்டியூஷனில் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த பட்ஜெட்டில் லாஸ்ட் இயர் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு, இப்போ என்ன வந்து பண்ண போகிறோம், ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம். ஓகே, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இது மூணுமே கலந்து கொடுக்குறது தான் பட்ஜெட். ஓகே, அண்ட் 2017 ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் கிடையாது. பிஃபோர் தட் ரயில்வேக்கு தனியாக தாக்கல் பண்ணுவாங்க, ஜென்ரல் தனியாக தாக்கல் பண்ணுவாங்க. 17க்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து இல்லை. ஓகேவா? அப்போது ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் ஜென்ரலும் ரயில்வேயும் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த பட்ஜெட்லேயும் ரயில்வேக்குன்னு அதிகமான விஷயங்கள் இல்லை. பட் ஒரு கீ ஃபேக்ட்ஸாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 6 விஷயமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சம்டைம் எக்ஸாமில் எத்தனை ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் தாக்கல் பண்ணிவிடுவாங்க. தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் ஜென்ரல் டிஸ்கஷன், ஒரு பொது விவாதம் வந்து பின்னாக போகும். விவாதங்க அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக அதுக்கான குழுக்களை வந்து அமைப்பாங்க. அண்ட் ஓட்டிங் ஆன் கிராண்ட்ஸை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ மணி வந்து கொடுக்க போகிறோம், எவ்வளோ அலகேட் பண்ண போகிறோம், அதை பற்றி ஓட்ஸ் வந்து போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணப்படும். ஓகே, இது எல்லாம் தான் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸு. ஸோ பட்ஜெட் பற்றின விஷயங்கள் இதான் பேசிக். இன்னொன்று இந்தியன் பாலிட்டி படிக்கும் போது அந்த பட்ஜெட்டில் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது, எல்லாமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. வெறும் பட்ஜெட் கீ ஃபேக்ட்ஸ் இதை மட்டும் பார்க்குறது பத்தாது. இந்த பட்ஜெட்டில் ஃபேக்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கணும் போது அடிஷ்னலாக நீங்கள் எக்கனாமிக் டேர்மும் பாலிட்டி டேர்மும் லிங்க் பண்ணி படிச்சிடணும். ஓகே, சரி. இப்போது பட்ஜெட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வழக்கமாக பட்ஜெட்டில் இந்த திருக்குறள், ஆத்திச்சுடி இதெல்லாம் வந்து வரும். பட் இந்த வருஷம் எதுவும் வந்து இல்லை, அரசியலாக இல்லைங்க, ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தெலுங்குலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, என்ன பேசியிருக்காங்க? ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று ஆனிவர்சரி ஆஃப் குரு ரவிதாஸ். உங்கள் வேலை என்ன அப்படின்னா இந்த இடத்துல பட்ஜெட் படிக்கும் போது குரு ரவிதாஸ் யார், எங்கே வந்து பின்னாக பிறந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க,
சுஃபி செயின்ட்டா, பக்தி செயின்ட்டா, என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது, புக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் உங்கள் ஹிஸ்ட்ரி நோட்டில் இருக்கும். அதை நோட்ஸாக எடுங்க. இல்லைனாலும் இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுங்க, கூகுளில் போயிட்டு குரு ரவிதாஸ் அப்படின்னு போட்டுட்டு அதை பற்றி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ பட்ஜெட்டில் இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா, இதான் வந்து கீ பாயிண்ட். எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, இதை பற்றி கேட்டு வச்சுருவாங்க. பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணாங்களா பண்ணலையா அது மேட்ரு இல்லை. ஸோ குரு ரவிதாஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்து வச்சுட்டா பெட்டராக வந்திருக்கும். நோட்ஸ் அப்படி தான் வரும். நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, நாம் இங்கே பட்ஜெட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி கிளாஸோ ஜாகிரஃபியோ இல்லை. நான் ஒரு கீ கொடுக்குறேன், ஹிண்ட் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பண்ணிடணும். ஓகே, தேவைப்பட்டால் நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். சரியா? ஓகே, சரி, என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க வந்து பார்த்துருவோம். ஸோ ஒரு சில விஷயம் வழக்கமாக தான் வந்திருக்கும். அதாவது இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ், விவசாயிகள், ஸ்கெடியூல் கேஸ்ட்டு, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸு, தாழ்த்தப்பட்டவங்கள் அண்ட் பழங்குடியினர், நொமாட்ஸு, யூத்து, புவர், விமன் அப்படின்னு எல்லா கேட்டகரியும் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ப்ரிப்பேர்ட் இன் கர்த்தவ்ய பவன். இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த பவன் தாக்கல் பண்ணுறாங்க. கர்த்தவ்யா அப்படின்னா டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமை அப்புறம் மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் இந்த பட்ஜெட்டில் மொத்தம் 3 கடமையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 3 கர்த்தவ்யா, 3 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இல்லை 3 டியூட்டி, இல்லை 3 கடமைகள். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்ஸலரேட் சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத், என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி, காம்படிட்டிவ்னஸ், பில்டிங் ரெசிஸ்டன்ஸ் டு volatile குளோபல் டைனாமிக்ஸ். அதாவது உற்பத்தி திறன், போட்டித்தன்மை, அந்த உலகளாவிய பொருளாதாரம் வேறு மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கடமையாக வந்து கொண்டு வராங்க, நம்ம எக்கனாமியை ப்ராப்பராக வந்து கொண்டு போகிறதுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு 3 கர்த்தவ்யா அதை மைண்டில் வச்சுக்கணும். கர்த்தவ்யா அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கர்த்தவ்யா, நம்ம எக்கனாமி குளோபல் லெவலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டி போட்டு மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, இரண்டாவது செகண்ட் கர்த்தவ்யா, இரண்டாவது கடமை, மக்களோட கனவு என்னவாக இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி பண்ணுறதுக்காகவும். மூணாவது சாப்க சாத் சாப்க விகாஸ், அதாவது எல்லாருக்குமே, அதாவது என்ன ஃபேமிலி, என்ன கம்யூனிட்டி, என்ன ரீஜன், எல்லாருக்கும் எல்லாம் வந்து போய் சேரணும். இங்கே 2025 பட்ஜெட்டும் தயவு செஞ்சு ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அண்ட் இந்த பட்ஜெட்டில் நான் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா இருந்திருக்கும். அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது பயோஃபார்மா சக்தி. இதில் சக்தி அப்படின்ற விஷயம் நிறைய நீங்கள் வந்து பார்த்துக்குவோங்க. அதாவது சக்தி மிஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது, சக்தி போர்ட்டல் இருக்குது, சக்தி மிலிட்ரி பவர் இருக்குது, அண்ட் இந்தியா, ஃப்ரான்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ பயோஃபார்மாவில் சக்தி, அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி, இனோவேஷன். ரொம்ப சிம்பிள். அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் டயபெட்டிஸ், அதாவது சுகர் பேஷண்ட்டோ, கேன்சரோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கான மெடிசன் அதிகமாக கிடைக்க மாட்டுது இல்லையா? கிடைச்சாலும் அதிகமான காஸ்ட் வந்துருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக பயோஃபார்மா சக்தி அப்படின்ற மாதிரி 10,000 கோடியில் 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பயோலாஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலர்ஸ். இப்போ பயோசிமிலர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த மெடிசன் வந்து இப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு மெடிசன் இருக்குது, அதிகமான காஸ்ட்டாக இருக்குது, அதுக்கான பேட்டன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெடிசன் மாதிரி ஒரு காப்பி வந்து இப்போ நாங்கள் பண்ணுவாங்க. ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு செல்லை யூஸ் பண்ணியோ, ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ, பாக்டீரியாவை பயன்படுத்தி ஒரு மெடிசன் பயன்படுத்துவாங்க. அந்த மெடிசன் அதே மாதிரி இருக்கும், காஸ்ட் கம்மியாக இருக்கும், ஏழைகளுக்கும் ப்ராப்பராக வந்து நாங்கள் பயன்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அடுத்த 5 வருஷத்துக்கு 10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பயோஃபார்மா சக்தி அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ், கேன்சர். எக்ஸாம் எங்கே கேள்வி வைப்பாங்கன்னா இது கம்யூனிகபிளா நான் கம்யூனிகபிளா, அதை நீங்கள் வந்து பார்த்துடணும். இது கம்யூனிகபிள். ஓகே. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன். இல்லை பெருசாக நியூஸ் எதுவும் கிடையாது. செமிகண்டக்டர் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்தியாவோட 30 கிட்ட வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸ், அரிய வகை காந்தங்கள் உற்பத்திக்கான வழித்தட திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள், ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு வந்துடுச்சுப்பா. ஓகே. அப்போ இந்த 4 ஸ்டேட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எந்த ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. ஓகே, நார்த்தில் கிடையாது. ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அதிகமாக மினரல் ரீச் இருக்கிறதுனால இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஏஐயில் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் கேள்வியாக வந்து வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் ஸ்கீம். இது ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக எதுவும் வந்து கிடையாது. இதுக்காக 3 கெமிக்கல் பார்க் வந்து கொண்டு வராங்க. நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க, பெருசாக எதுவும் வந்து வேண்டாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஹைடெக் டூல் ரூம்ஸ். இது யார் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. 2 லொக்கேஷனில் டிஜிட்டலி, அதாவது பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு டிசைன், டெஸ்ட்டு, மேனுஃபேக்சர் எல்லாமே மேனுவலாக இல்லாமல் டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க.
அண்ட் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்காக அடுத்த 5 வருஷத்தில் 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் டேர்ம்ஸ் பெருசாக இல்லை, ஜஸ்ட் என்ன உங்களுக்கு இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் 10,000 கோடி 5 வருஷம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸை விட இந்த டைம் பீரியட்லேயே தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் செக்டர். ஸோ இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பாருங்கள், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸு, அடுத்த விஷயம் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு அதிகமாக வந்து கொண்டு வரணும். ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்டு, கைவினை தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் குளோபலி காம்படிட்டிவ். அடுத்தது சமார்த் 2.0. அப்போ இந்த ஸ்கீம் என்ன, அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். சமார்த் அப்படின்னு சொல்லும் போது டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, இது 2022 கிட்ட வந்து இப்போ அதை கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னென்னா 12th ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 12th 5-year பிளானில் இன்டிகிரேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை கண்டினியூ பண்ணி எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிஷன்ஸ், இந்த கையில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். இதுக்காக ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சமார்த் 2.0 எதுக்காக, ஹேண்டிகிராஃப்ட் டெக்ஸ்டைல் கீழே வந்து வருது, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்பிங் கொடுக்கணும், அவ்வளோதான். சரியா? அப்போது பட்ஜெட்டில் கொடுக்குற விஷயங்கள், அந்த வார்த்தைகளுக்கான மீனிங், அதை நம்ம வந்து பார்த்துருக்கணும். அடுத்தது மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ், ஈஸியாக வந்து போட்டுற முடியும். மகாத்மா காந்தி அப்படின்னாலே காதி, ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட். ஸோ இந்த மகாத்மா காந்தி இந்த வார்த்தை இப்போ பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து மாற்றிருந்தாங்க, அந்த விஷயங்களும் லிங்க் பண்ணி பார்த்துக்குவோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. எதுக்காகனா அடுத்தது 10,000 கோடி அவங்களுக்கு ஃபண்டை வந்து இப்போ ஒதுக்கியிருக்காங்க, ஒரு பெரிய லெவலில் வந்து இல்லை. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா இந்த எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் அவுட்லே வந்து இப்போ மாற்றிருந்தாங்க. எத்தனை க்ரோர் இருந்தால் இவங்க வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பட்ஜெட்டும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? 2021 செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்ட் அப்புறம் மாதிரி கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் 2,000 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் பட்ஜெட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீம்ஸ் பெருசாக எதுவும் வந்து இப்போ இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் லிக்விடிட்டி சப்போர்ட். ட்ரெட்ஸ் அப்படின்னா என்ன, ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் ஃபார் எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, சிறு குறு தொழிலாளர்கள், அவங்களுக்கு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வேணும், ஒரு ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து வேணும், வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்காக தான் ட்ரெட்ஸ் அப்புறம் மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஆன்லைனில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக சப்போர்ட்டாக இங்கே வந்து இப்போ பண்ணப்பட்டிருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட 7 lakh crore ஹவ் மேட் அவைலபிள் டு எம்எஸ்எம்இ. அந்த மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸை இன்னும் வந்து இப்போ மெருகேற்றணும், அது கொண்டு வரப்பட்டு தான் இந்த ட்ரெட்ஸ். ஓகே, எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் மித்ராஸ். ஸோ ஐசிஏஐ, ஐசிஎஸ்ஐ, ஐசிஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டயர் 2 டயர் 3, இப்போ மெயின் சிட்டி வந்து இருக்கும், டயர் 1 வந்திருக்கும். இன்னும் கீழே போனோம் அப்படின்னா இந்த வில்லேஜ் டவுன் அதெல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி டயர் 2 டயர் 3 சிபி இந்த மாதிரி சிட்டிங்க எல்லாமே இன்னும் வந்து இப்போ டாப்பில் வந்து கொண்டு வரதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் கார்ப்பரேட் மித்ராஸ். ஓகே, அப்போது டயர் 1 டயர் 2 கிடையாது, டயர் 2 டயர் 3 மட்டும் தான், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரைட், நெக்ஸ்ட் பப்ளிக் கேபெக்ஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு தேவையான அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிரிட்ஜு கொடுக்குறது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பில்டிங் கொண்டு வரது, ரோடு போடுறது, டேம் கட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 12.2 lakh crore இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மொமெண்டமே கண்டினியூ பண்ணுறதுக்கு. அப்போ கேபெக்ஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆனால் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த வேளை நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக் கேபெக்ஸ்னால் என்ன, எவ்வளோ விஷயங்களாக இருக்குன்றதை நோட்ஸில் செக் பண்ணிக்கணும், எக்கனாமி நோட்ஸில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பச்சை கலரில் இருக்கா, இது ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ். ரைட்டா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், நேஷனல் வாட்டர்வேக்கு முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. டன்குனியில் இருந்து சூரத் வரைக்கும், வெஸ்ட் டன்குனி வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது, அங்கேருந்து சூரத் வரைக்கும். அடுத்தது 20 நியூ நேஷனல் வாட்டர்வே, 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட படமாக 20 வந்து கொண்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், நேஷனல் வாட்டர்வே 5 ஒடிசாவில் இருந்து தால்ச்சர், அன்குல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், கலிங்கா நகர், போர்ட்ஸ் ஆஃப் பாரதீப், தர்மா. இது எல்லாமே நீங்கள் மகப் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அப்போது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸில் எந்த ஏரியா எங்கே ஆரம்பிக்குது, எங்கே வந்து இப்போ முடிக்குது, 20 வாட்டர்வே கொண்டு வர போகிறாங்க அடுத்த 5 இயர்ஸில். அண்ட் நேஷனல் வாட்டர்வே 5 பொறுத்த வரைக்கும் ஒடிசாலேருந்து தால்ச்சர், அன்குல், பாரதீப் அண்ட் தம்ரா போட்டு ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வாரணாசி அண்ட் பாட்னாவில் ஷிப் ரிப்பேர் எக்கோசிஸ்டம், கப்பலை சரி பண்ணதுக்கான ஒரு கம்பெனி அதுக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லாமே இன்லேண்ட் வாட்டர்வேஸை டெவலப் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ஏரியா வாரணாசி அண்ட் பாட்னா. நெக்ஸ்ட் கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம், கிட்டத்தட்ட 6லேருந்து 12% இங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது. கோஸ்டல் இருக்க அந்த கார்கோஸ்லாம் வருது, அதை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள், அது தனியாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். இல்லை நோட்ஸ் பெருசாக இங்கே வந்து கிடையாது. எதுக்காகனா இன்றைக்கி குளோபல் வார்மிங் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு.
இல்லையா? அப்போ அந்த புவி அதிக வெப்பம் அடையுது அப்படின்னா அந்த கார்பன் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அது கேப்சர் எப்படி வந்து பண்ண போகிறோம், என்ன மாதிரி வந்து நகை பண்ணலாம்? ஒரு மேனுஃபேக்சர்லையோ இண்டஸ்ட்ரியிலையோ வர விஷயங்களை ஒரு கார்பன் டை ஆக்சைடை வந்து நகை கட்டுப்படுத்தும். அதுக்கான விஷயத்துக்காக 20,000 கோடி அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து பின்னாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சிட்டிஸை மட்டும் பார்த்துக்கோங்க. மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி. ஓகே, நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அடிச்சிருக்காங்க. அந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். இங்கேயும் ஹை ஸ்பீட் ரயிலில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கமிட்டி வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். பெருசாக இங்கே வந்து நகை இல்லை. ஓகேவா? இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே போதும். பெருசாக இங்கே வந்து நகை தேவைப்படாது. அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாடு வாழ்கிறாங்களே அவங்க இந்தியாவில் இங்கே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5லிருந்து 10% வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ அவங்க லிமிட் உங்களுக்கு 10லேருந்து 24% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். நம்பரை மட்டும் பார்த்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா டிக்ரீஸ் ஆகியிருக்கா? ஆப்வியஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா ஒரு கதை தான், பெருசாக வந்து பின்னாக இருக்காது. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட், படிப்புலேருந்து வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கணும். இதை வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு போனால் விக்ஷித் பாரத் 2047 ஒரு அகண்ட பாரதம் கொண்டு வராங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 10% வந்து ஒரு ஷேரை வந்து கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்த் ப்ரொஃபஷனல். இந்த பட்ஜெட்டில் ஹெல்த் அதிகமாக வந்து பின்னாக பேசியிருப்பாங்க. என்னென்னா சாப்டோமெட்ரி, ரேடியாலஜி, அனஸ்தீசியா, அந்த மைக்கை வந்து கொடுக்கறது, ஓடி டெக்னாலஜி, அப்ளைடு சைக்காலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து உள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க சரி பண்ணுறதுக்காக. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் கேர் சிஸ்டம் லைக் யோகா, வெல்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கேர் கொடுக்கறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கேர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அதை மட்டும் பார்த்தா வந்து போதும். பெருசாக இங்கே வந்து பின்னாக இல்லை. ஓகே, ஸோ 5 மெடிக்கல் ஹப் கொண்டு வர போகிறாங்க. பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக கொண்டு வராங்க. 5 ப்ரைவேட், அதை மட்டும் பார்த்தா வந்து போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆயுஷ். என்னென்னா 3 சென்டர் வந்து பண்ண போகிறாங்க, எங்கேன்னு கொடுக்கல, அதை மட்டும் வந்து பார்த்தா வந்து போதும். ஸோ அடுத்தது விஷயங்கள் லைஃப் ஸ்டாக், விவசாயிகளுக்கு அதிகமாக 16% இதாக வந்து கொடுக்குது. டேட்டா வந்து பார்த்துக்குவோங்க. அண்ட் இங்கே வந்து என்னென்னா அந்த ஒரு வெட்டினரி காலேஜ்க்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரைவேட் லிங்க் பண்ணது லோன் கொடுக்க போகிறாங்க. பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆரஞ்ச் எக்கனாமி அப்படின்னா என்னங்க, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காஸ்மிக்ஸ், இது எல்லாமே அடுத்து வரப்போகிற விஷயங்கள் பெருசாக வந்து பின்னாக போக போகுது. கிட்டத்தட்ட 2 மில்லியன் ப்ரொஃபஷனல் உள்ளே வந்து பின்னாக வரலாமா, வேலை செய்கிறாங்களே, ஏஐலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பின்னாக பண்ண போகிறாங்களாம். இதுக்காக மும்பையில் கண்டென்ட் கிரியேட்டர் லேப் கொண்டு வராங்க. 15,000 செகண்டரி ஸ்கூல்ஸ்லையும் அண்ட் காலேஜஸ்லையும். ஓகே, மும்பை நம்பரை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆரஞ்ச் எக்கனாமினா என்ன, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, எதை லிங்க் பண்ணுது, ரைட்டா? இப்போ ப்ளூ எக்கனாமி நம்ம சீ வாட்டர், ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பின்னாக பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஆரஞ்ச் எக்கனாமி நம்ம வந்து அனிமேஷன், விஷுவல், அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கணும், ரைட்? நெக்ஸ்ட் யூனிவர்ஸ் டவுன்ஷிப் 5 கிட்ட வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியலும் லாஜிஸ்டிக்ஸும் கம்பைன் பண்ணுற மாதிரி. பெரிய பாயிண்ட்ஸ் அதில் எதுவும் வந்து கிடையாது. அடுத்தது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்போ தமிழ்நாடு இந்த தோழி விடுதி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஹாஸ்டல் வந்து கொண்டு வர போகிறாங்க கேர்ள்ஸ்க்காக. 4 டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இல்லை இன்னொன்று அப்டேட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் சோலார் டெலஸ்கோப், நேஷ்னல் லார்ஜ் ஆப்டிக்கல், ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் அண்ட் காஸ்மாஸ் 2 பிளானிட்டோரியம். உங்கள் வேலை என்ன, இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் இங்கே வந்து இருக்குது, எப்படி அது கொண்டு போயிட்டு இருக்குது, காஸ்மாஸ் அப்படின்னா என்ன, அண்டு என்எல்ஓடி அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் நோட்ஸை வந்து மேக் பண்ணணும். இது லாஸ்ட் 1 இயரில் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்திருக்கு. அப்போ நீங்கள் நோட்ஸ் நிச்சயமாக மேக் பண்ணணும். இப்படி தான் பட்ஜெட்டை லிங்க் பண்ணுவாங்க. பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கேட்க மாட்டாங்க. இந்த பேஸ் என்ன பண்ணுவாங்க, ஹிமாலயன் பேஸ் பண்ணியோ இல்லை ஜேம்ஸ் வெப் பேஸ் பண்ணியோ ஹபிள் ஸ்பேஸ் பேஸ் பண்ணியோ கம்பாரிசன்லாம் வந்து போடுவாங்க. நாசாவுக்கும் இஸ்ரோ கம்பாரிசன் போட்டு கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக பெரிய பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து பின்னாக பார்த்துக்குவோங்க. நெக்ஸ்ட்டு டூரிஸ்ட் கைடு. நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியில் வந்து பின்னாக பேசியிருப்பாங்க பாருங்கள். டூரிஸ்ட்டுக்கு ஒரு கைடு வந்து போடுறோம், அதுக்குன்னு ஒரு ஸ்கில் நாங்கள் வந்து கொடுத்து ஒரு கோர்ஸ் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் உள்ள வந்து பின்னாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பைலட் ஸ்கீம் ஃபார் அப்ஸ்கில்லிங் 10,000 கைட்ஸ் இன் 20 ஐகானிக் டூரிஸ்ட். அவங்களுக்குன்னு சில ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு சில சம்பளம் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சார்பாக. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெக்கிங் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஹிமாச்சலில் இருக்க மவுண்டைன் ஹில்ஸு, உத்தராகண்ட், ஜம்மு, அரக்கு வேலி ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, பொதிகை மலை வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மேப் எடுத்து வந்து மார்க் பண்ணணும். அரக்கு வேலி எங்கே இருக்குது மார்க் பண்ணுங்கள்.
பொதிகை மலை எங்கே இருக்குது மார்க் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் எல்லாமே இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஃபுல்லாக வந்து பின்னாங்க இருக்குது. அப்போ அது பொதிகை மலை எங்கே வந்து கவர் ஆகுது, எந்த டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகுது, தமிழ்நாடா கேரளாவா, என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு, அது சுற்றி என்ன ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, நேஷனல் பார்க் இருக்குது, ரிவர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்குறது தான் பட்ஜெட்டை ப்ராப்பராக வந்து படிக்கிறது. ஜஸ்ட் பட்ஜெட்டில் அரக்கு வேலி, ஈஸ்டர்ன் காட்ஸு, பொதிகை மலை அது மட்டும் கணக்கில்லை. அரக்கு வேலி தான் என்ன, எங்கே வந்து இருக்குது, ஆந்திராவா தெலுங்கானாவா, பக்கத்தில் வந்து பேர்ட்ஸ் என்ன வந்து பின்னாக வருதா, என்ன வந்து பின்னாக வரலாம், ப்ரீடிங் எப்போ வந்து பின்னாக பண்ணுறாங்க, இது எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துருக்கணும். ஈஸி தான், டக்குனு 1 day ஸ்பெண்ட் பண்ணால் பட்ஜெட் ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சிடலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட், ஸோ பேர்ட் வாட்சிங் எங்கே வருது, புலிக்காட் லேக். புலிக்காட் லேக் இது வந்து ஒரு யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்போ என்ன பண்ணலாம், ஆந்திரா தமிழ்நாட்டில் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இந்த வருஷம் இந்தியா தான் ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போது இந்த ஐபிசிஏல எத்தனை கேட்ஸ் வந்து வருது, டைகர், லெப்பர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை பேர் கவர் ஆகுறாங்க, ஐபிசிஏல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, யார் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது, எத்தனை கண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இங்கே நம்ம அதை ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா நான் கீப் கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா பெட்டர். அப்போது ஐபிசிஏல ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே நெக்ஸ்ட், 15 ஆர்கியாலஜிக்கல், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். அந்த பிளேஸை மட்டும் பார்த்துக்கோங்க, பெருசாக எதுவும் வந்து இப்போ நகை இல்லை. கேலோ இந்தியா மிஷன், ஓகே விளையாட்டுக்காக ஃபார்மர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான், பெருசாக வந்து இல்லை. பர்வதியா ஸ்டேட்ஸ், இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த பக்கம்லாம் வருது இல்லையா, இந்த ஸ்டேட்ஸை இன்னும் பெட்டராக வந்து பின்னாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அது கொடுத்துருக்காங்க, சும்மா ஜஸ்ட் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க, படித்து பாருங்கள், அதான் வந்து பின்னாக முக்கியம். இங்கே பேசப்பட்டது கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கோகனட் எடுத்துக்கிட்டு கோகனட் எந்த ஸ்டேட்ஸில் அதிகமாக விளையுது, எந்த யூடியில் அதிகமாக விளையுது, அதுக்கு என்ன மாதிரியான ரெயின்ஃபால் வேணும், எந்த மாதிரியான சாயில் வேணும், இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது, அதிகமாக கண்டவஸ் எங்கே வந்து பின்னாக வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கோகனட்டுன்னு ஒரு டிசீஸ் வந்து பின்னாக கண்டுபிடிச்சாங்க, கேரளா நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து பின்னாக எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுங்கள், அப்போ அந்த கோக் டிசீஸ் வந்து அப்படின்னா எங்கெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு, அது ஃபேட்டலா நான் ஃபேட்டலா, எப்படி வந்து பின்னாக ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகேவா ரைட். அடுத்தது, ஸோ கேஷ்யூ, கோகோ, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. வால்நட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து உண்டு. பாரத் விஸ்டார், விர்ச்சுவலி இன்டிகிரேட் சிஸ்டம் டு அக்சஸ் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சரை டெக்னாலஜியில் லிங்க் பண்ணுறாங்க, ஏஐ லெவலில் ஸ்ட்ராங்காக வரதுக்காக கொண்டு வராங்க. பெருசாக இது வந்து பின்னாக இல்லை, ஜஸ்ட் வந்து அக்ரிஸ்டாக் போர்ட்டல்ஸ் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க. ஷீமார்ட் பெண்களுக்காக, ஸோ லேக் பர் தீதி ப்ரோக்ராம் நம்ம லாஸ்ட் இயர் பட்ஜெட்லையும் இதை கவர் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எதுக்காகனா ஒரு கம்யூனிட்டி ஓன்டு பெண்களுக்காக ஒரு மார்க்கெட் லெவலில் ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு, ஃபினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் வந்து பின்னாங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திவ்யாஞ்சன் கௌஷல் யோஜனா, திவ்யாங் ஷகரா, அதாவது ஒரு வயசானவங்களுக்கும் அண்ட் இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐடி லெவலையோ ஹாஸ்பிட்டலையோ பெட்டராக வந்து இருக்கிறதுக்காக பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் இவங்களுக்கு இன்னும் ஒரு டிவைஸ் பெஸ்ட்டாக கொடுக்குறது, R&D பெஸ்ட்டாக பண்ண, ஒரு கால் இல்லை லிம்பு வந்து வேணும், அப்போ R&D ஏஐ லெவலில் பெட்டராக வந்து பின்னாங்க கொண்டு போகிறதுக்காக. ஓகே நெக்ஸ்ட், புத்திஸ்ட் சைட்டு, அதாவது தெரவாடாவில் இருந்து எந்தெந்த ரீஜனில் பாருங்கள், அருணாச்சல், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் புது சர்க்யூட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்ஸ் நேம்ஸை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் போதுமான விஷயம். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 281 பாலிட்டி நோட்ஸ் மேக் பண்ணணும். ஸோ அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்த டெவல்யூஷன் 41லேருந்து 50 இன்க்ரீஸ் பண்ண சொல்லி எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டேட் லெவலில், பட் இன்க்ரீஸ் பண்ணலை, ரிமைன்ஸ் சேம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் 41% தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிராண்ட்ஸில் லோக்கல் பாடியும் இன்க்ளூடட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்டும் இன்க்ளூடட். ஓகே, இது எல்லாமே கீ ஃபேக்டர் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கேட்கலாம் எது இன்க்ளூடட் எது எக்ஸ்க்ளூட், அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட், இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, பெரிய லெவலில் யூஸ் ஆகாது, ஒரு படித்து பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ் ஆகிடுற மாதிரி. நம்ம ஹைலைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பின்னாங்க பார்த்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பார்ட் பி. ஸோ டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸில் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் இதை கொண்டு வந்தது RBI 2004 கிட்ட வந்து பின்னாங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெளியேருந்து காசு வருது இல்லையா, வெளிநாடு மக்கள் வாழ்கிறாங்கல்ல, காசு கொண்டு வராங்க இல்லையா, அதில் எவ்வளோ வந்து பின்னாக்கா வருது, எவ்வளோ வந்து பின்னாப்போ அதை பற்றி பேஸ் பார்த்துக்கா இந்த LRS வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 5லேருந்து 2% வந்து பின்னாக்கா கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட், ஸோ பெரிய லெவல் டாக்ஸஸ்லேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லாஸ்ட்டு என்ன டேக்ஸ் கொண்டு வந்தாலும் சேம் அதே கான்செப்ட் தான் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், அட்வான்ஸ் ப்ரைஸிங் அத்தாரிட்டி APA, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து இருக்குது.
டேக்ஸ் வந்து பின்னாக பே பண்ணுறாங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று கம்பெனி இங்கே இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் வேறு எங்கன்னா வந்து பின்னாக இருக்கும். இப்போ இந்த வோடஃபோன் இஷ்யூலாம் வந்து பின்னாக போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த மாதிரி டபுள் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. டேக்ஸ் கட்டுறது வேறு கவுண்டியில் வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா அங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஹெட் ஆஃபீஸ் அங்கே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏபிஐ பொறுத்த வரைக்கும் யூனிலேட்ரல், பைலேட்ரல், மல்டி அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக முடித்துக்காக ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏபிஐ அப்படின்னா என்ன, எப்போ கொண்டு வரப்படுறது, யூனிலேட்ரல், மல்டிலேட்ரல், பைலேட்ரல், இந்தந்த கண்ட்ரி கூட என்னெல்லாம் போடப்பட்டிருக்கு முழுமையாக வந்து பின்னாக பார்த்துருக்கணும். ஓகே, இதான் நோட்ஸ் வந்து பின்னாக மேக் பண்ணுறது. ரைட்டா? ஸோ அடுத்தது, ஸோ லித்தியம் அயன் செல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ், பயோபென்ஸ், சிஎன்ஜி இந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்தா வந்து போதும். ஸோ பெருசாக எதுவும் வந்து பின்னாக இல்லை. ஓகே, ஸோ என்ன சொன்னது தான், இந்த பட்ஜெட் ஆஸ்பென்ஸ்க்கு ஈஸி அவர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஹைலைட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையுமே ஒரு பிக்சரைஸ் பண்ணி அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓவர் மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. டீட்டெயிலாக வந்து கொடுக்கப்பட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது இந்தியா ரிஃபார்ம்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம், ஹை லெவல் கமிட்டிஸு. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபுல்லாக வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடென்ஸ் ப்ராக்டிஸில் ஒரு இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நான் ரெசிடென்ட் சேஃப் ஹார்பர், அதாவது என்னென்னா ஒரு பாதுகாப்பான விஷயமாக வந்திருக்கும். அந்த ஹார்பர் கிளாஸ் பாண்டட் வேரஸ்க்கு வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் சீ ஃபுட் ப்ராடக்ட்டில் 1% 3% வந்து பின்னாக்க டியூட்டி ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஹைலைட்ஸில் சும்மா நீங்கள் பார்த்தாலே போதுமான விஷயமா இருக்கும். பெருசாக இல்லை வந்து பின்னாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்விட்டிஸ், இது ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்த்தாச்சு. எது கவர் பண்ணலையோ அதை மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம சொன்ன விஷயங்கள் தான் ஃபுல்லாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி, பைலட் ஸ்கீம்ஸு, அப்புறம் நாலேஜ் கிரிட்டு, டூரிஸ்டர்ஸ், பிக் கேட் அலைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோமா. அது எல்லாமே ஒரு ஹைலைட்ஸ்க்காக ரிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க நம்பர்ஸில். இப்போ ஏபிஐயில் என்ன நம்ம வந்து பார்த்துருந்தோம், 2026 ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வரதுக்கு ஒரு 15% கிட்ட வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஓவரி மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஆஸ்பெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதை பார்த்துருக்கணும். மேபி ஒரு பாயிண்ட் எங்கன்னா வந்து கிளிக் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக்டார்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். டேக்ஸ் ப்ரொபோசல், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? இதை வந்து 0.2 0.05 மாற்றிட்டாங்க. எதுக்காகனா ஸ்டாக்ஸு, எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குல்லையா, அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதில் எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டேக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டும் அதிகமாக விழுந்திருக்கு. இந்த விஷயம் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டேக்ஸ் ப்ரொபோசல், அதாவது ஹைசிஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். நம்ம வந்து ஃபிஷ் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா அங்கேயே கொண்டு வரும்போது இதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி வந்து பின்னாக்கா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபெக்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் பட்ஜெட்டில். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகேவா? அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், ப்ரைமரி. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதோட ஃபார்முலா என்ன? ஓகே, எஃப்டினா என்ன, ஆர்டினா என்ன, பிடினா என்ன, என்ன ஃபார்முலா? லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் டேட்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது இது மூணுத்துக்குமே ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, இது ஃபுல்லாத்துக்குமே அதுக்கான ஃபார்முலா படிச்சுட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2023 இந்த ப்ளூ கலர். ஓகே, அடுத்தது ஆரஞ்சு வந்து 23 வந்து வருது. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 5 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை ஸ்டெடியாக வந்து போயிருக்கா, இல்லை ஸ்டெடியாக மேலே இருக்கா, இதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ப்ரைமரி டெபிசிட் அப்படின்னு கொடுத்துட்டு இட்ஸ் ஸ்டீப் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், லாஸ்ட் 5 இயரில் டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஜிடிபி நீங்கள் பார்க்கும்போது 3 இருக்குது, 2 கிட்டே வந்திருக்கு, 1.5 கீழே வந்துட்டுலாம் வந்தாச்சு. அப்போ என்ன உங்களுக்கு இது டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிக்சரைஸ்டாக பார்த்தாலே போதுமான விஷயம், ப்ராப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், ரூபி கம்ஸ் ஃப்ரம் ₹1. ஓகேவா? இப்போ இந்தியாவுக்கு ₹1 வந்து வருமானம் வருது அப்படின்னா எங்கேருந்துலாம் வந்து வருது, அந்த ₹1 15% ஜிஎஸ்டிலேருந்து கலெக்ட் பண்ணுறோம். 6 வந்து டாக்ஸஸ்ஸு, 4 வந்து கஸ்டம்ஸு, 21% வந்து ஐடியில் வந்து வருது, பாரோவிங்ஸில் 24. இப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இந்த ₹1 வருது இல்லையா, இந்த ₹1 எது அதிகமாக இருக்குது? பாரோவிங் நம்பர் 1ல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, அப்புறம் கார்பரேஷன், அப்புறம் ஜிஎஸ்டி. ஓகேவா? அப்போ இந்த ஆர்டரை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். என்ன பொருட்ஸ் எடுத்துகிட்டு பாரோவிங் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஐடி 2வது, கார்பரேட்டு, அப்புறம் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி லைனாக எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்கலாம். சேம் இது வந்து வருமானம். ஓகேவா? அடுத்தது என்ன நம்ம செலவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாருங்கள், அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது ஸ்டேட்ஸில் 22% வந்து கொடுக்குறோம். இப்போ சென்ட்ரலுக்கு ₹1 வருமானம் வருது அப்படின்னா அது ₹1 22 பைசா ஸ்டேட்ஸ் கொடுத்துட்றோம். 20% வட்டி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் வாங்கின கடனுக்கு. 6 பைசா சப்சிடிக்கு வந்து கொடுக்குறோம், மானியம் வந்து கொடுக்கப்படுது.
2% பென்ஷனுக்கு வந்து கொடுக்குறோம், 8% சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்கப்படுது, அதில் 11 பைசா டிஃபென்ஸ் ஸ்கீம் வந்து கொடுக்குறோம். அப்போ அது ₹1 எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம், எவ்வளோ வந்து பின்னாக வருது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஆர்டராக பார்த்துக்கோங்க. இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், அது ஃபுல்லாக வந்து பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான். கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னா என்ன, ரெவன்யூ அப்படின்னா என்ன, இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இயர் ஆன் இயர் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸில் ஸ்டீப் இன்க்ரீஸ், ஸ்டீப் டிக்ரீஸ், கண்டினியூஸ் இன்க்ரீஸ், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா போதும். ஓகே, ரைட். சேம் எக்ஸ்பென்ஸ் அதே கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த கான்செப்ட் தான். அண்ட் எவ்வளோ செலவு பண்ணப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் டிஃபென்ஸு, ரூரலு, லாஸ்ட் யாருங்க, லாஸ்ட்டாக வரது நார்த் ஈஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த 19 பேஜ் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுல்லாக கூட ஹைலைட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே நம்ம கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க. அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஹைலைட்ஸ் பிடிஎஃப் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பட்ஜெட் ஓவர் 30 மினிட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா, சொல்லப்போனால் நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும். இந்த பட்ஜெட் நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்றதை லாங் டேர்மாக தான் பார்க்க முடியும். பட் நான் அடித்து சொல்லுவேன், நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமான ஃபேக்ட்ஸ் இங்கே வந்து இல்லை, ஈஸியாக வந்து படித்து முடிக்க முடியும். எக்கனாமிக்ஸ் வரையும் பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்காது, பெருசாக இருக்கும், அவ்வளோ கவர் பண்ண முடியாது. பட்ஜெட் படிச்சாகணும். இங்கே பாயிண்ட் எங்கே மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, நெட் ரெசிப்ட் அப்படின்னா என்ன, ₹1 எங்கேருந்து வருது, அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூனா என்ன, இங்கே தான் அறிவாங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதுமான விஷயம். ஓகேவா? இதுதான் 2026 யூனியன் பட்ஜெட். 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசின பட்ஜெட்டில் இதான் வந்து கவர் ஆகிருக்கு. இதெல்லாம் மிஸ் ஆகிருந்தா சொல்லுங்கள், இது ஃபுல்லாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க, போதும். ஓகேவா? அண்ட் அந்த இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக நீங்கள் பார்க்க வேணாம். ஸ்லாப் எதுவும் வந்து பிறகு மாற்றலை. இந்த ஹைலைட்ஸ் பிடிஎஃப்பில் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம்.